த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய தினம் தாவேக அரசு சில அரசு பணிகளை தனிநபர்களுக்கு வழங்கிட்டு வருது. இப்போதைக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருக்கோயில்களுடைய அறங்காவலர்களை நியமிக்கக்கூடிய குழு உறுப்பினர் பதவியை வழங்கியிருக்காங்க. அதாவது அறங்காவல் குழுவை நியமனம் செய்யக்கூடிய ஒரு குழு இருக்குது. அந்த குழுவுக்கு ஒரு உறுப்பினர் 7 பேர் கொண்ட குழு, அந்த உறுப்பினராக அந்த அர்ச்சனா கல்பாத்தி என்றவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க சினிமா பட தயாரிப்பாளர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே கோட் படம் உட்பட சில படங்களை அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இந்த அரசு பணி இது போன்ற சினிமா பட தயாரிப்பாளருக்கு வழங்குறது சரியா? இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதியாக திரு கே வெங்கட் நாராயணா, அவர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர். இப்படி சினிமா பட தயாரிப்பாளர்களை நியமனம் பண்ணுறது சரியா அப்படி சொன்னால், இது பெரிய பேசும் பொருளாக இப்போ பேசுகிறாங்க. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% நடந்திருக்கு. இதை நான் சரின்னு நான் சொல்லலை, இந்த நியமனம் சரி என்று நான் சொல்லலை. ஆனால் கடந்த ஆட்சியில் இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. அதை பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். வாரிய தலைவர்கள் பதவி, அறங்காவல் குழு, இந்த மாதிரி பதவி. ஸோ பல பதவிகள் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களும் வழங்கியிருக்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் வந்தவங்க தான் இந்த ஆர்.எம். வீரப்பன்லாம். அப்படி வந்தவங்க தான் சினிமா தயாரிப்பாளராக இருந்து பல பேர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் எப்படி பார்த்திங்கன்னா திமுகலேருந்து வெளியேறி வரும்போது சரிபாதி பார்த்திங்கன்னா கொண்டு வந்தார் தலைவர்களை. எம்ஜிஆரோட சினிமாவில் பயணித்தவர்களும் அவர் கூடவே இருந்தாங்க. நான் சொல்கிறது ரசிகர்கள் மட்டத்தில் மட்டுமே இல்லை, அந்த சினிமா தயாரிப்பாளர் குழு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளபடியே எம்ஜிஆரோட சேர்ந்து பயணித்தாங்க. அப்போ அவங்களுக்கும் பதவிகள் வழங்கப்படுது. அதை குறிப்பிட்டு தாவேக அரசு தான் அதை தப்பு பண்ணுதான்னு கிடையாது. கடந்த ஆட்சியில் அதிமுக பண்ணியிருக்கு, திமுகலையும் பண்ணியிருக்கு. திமுக கட்சியில் பார்த்திங்கன்னா உறுப்பினராக இல்லையான்னு கூட தெரியாது. சினிமாவில் பயணித்த பல பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. ராமநாராயணன்லாம் எடுத்திங்கன்னா அவர் கட்சிக்காக என்ன உழைச்சார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு வழங்கப்பட்டு வெற்றி பெற்றார். அதே வாகை சந்திரசேகர்லாம் கட்சிக்காரன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் கட்சிக்காக என்ன போஸ்டர் ஒட்டியிருக்காங்களா இல்லை பேனர் கட்டியிருக்காங்களா அதெல்லாம் ஒன்றுங்க. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் பதவி வாங்கியிருக்கிறாங்க. கலைத்துறை சார்ந்த சில பதவிகள் வாரியத்தில் இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சியிலும் வாங்கியது உண்டு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி உள்ள இந்த என்ன சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த தாவேக அரசு கேட்டால் முழுக்க முழுக்க சினிமாவில் இருக்கிறவங்களுக்கே விஜய் வாய்ப்பு தராரு அப்படின்ற ஒரு ஃப்ரேம் கட்டமைக்கப்படுது. அது கிட்டத்தட்ட அது பொதுமக்கள் பார்வையில் வைக்கும்போது அது நம்பும்படியாக இருக்குது. இதுதான் இங்கே கவனிக்கணும். எப்படி தமிழ்நாட்டு டெல்லி பிரதிநிதியாக கே வெங்கட் நாராயணன் நியமனம் பண்ணும்போது ஒரு சலசலப்பு, ஒரு சர்ச்சை இருக்குது. ஏன்னா அவர் தமிழரே இல்லைன்ற அந்த சர்ச்சை. இப்போ அதே மாதிரி இந்த கல்பாத்தி, அர்ச்சனா கல்பாத்தியை அவங்க கேரளாவை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டு கோயில்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படி ஒரு பேச்சு வருது. ஸோ இதை தவிர்த்துக்கணும். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் பல பதவிகள் கொடுத்தால் கூட அந்த இடத்துல மொழி பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ வரல. இவர் நம்ம மொழியை சாராதவர், இவர் மாநிலத்தை சாராதவர் வரல. ஏன்னா நான் உதாரணத்துக்கு சொன்ன ஆர்.எம். வீரப்பனாக இருக்கட்டும், மற்ற நபர்கள் ராமநாராயணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க, தமிழ்நாட்டிலே வாழ்வாதாரத்தை கொண்டவங்க. அதனால் சர்ச்சை ஆகலை. இந்த டிஃப்ரென்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க திமுகவிலையும் அதிமுகவிலையும் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு பதவி வழங்கியிருக்கிறாங்க. அதே தான் தாவேகவும் பதவி வழங்குது. ஆனால் அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க நம்ம ஸ்டேட்டோட என்ன தொடர்பு, அது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனைலாம் பிற்காலத்தில் பெரிய அளவில் பேசப்படும். இன்றைக்கி ஒரு பதவியாக பார்த்தீங்கன்னா வேற்று மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கு முக்கியமான பதவிகள்லாம் இவங்க அரசு தாரை வார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது, நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஈஸியாக பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பதவி கொடுத்தோம், சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு தாராளமாக பதவி கொடுத்தோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தை கொண்டவங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் மற்றும் அதான் பூர்வீகம் அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டை சார்ந்து. ஆனால் இவங்க கொடுத்த பதவி எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கோயில்களுக்கு அறங்காவல் குழு உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய ஒரு குழுவுக்கு யார் உறுப்பினராக போட்டிருக்காங்கன்னா அர்ச்சனா கல்பாத்தி போட்டிருக்காங்க. அவங்க கேரளாவை சார்ந்தவங்க.
டெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதியை யாரை போட்டிருக்காங்கன்னா அமுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ இப்படி வந்து கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்தவர், நம்ம ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எதிர்காலத்தில், ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம், தமிழ் இனம், தமிழ் உணர்வுன்றதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டு. இதில் வந்து மெல்ல மெல்ல இந்த தாவேக அரசு ஒரு தப்பாக பண்ணும்போது இது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பாளைய வீசத்துக்கான இடம். தமிழ்நாட்டில் பல பதவிகள் வந்து தார வர்க்கப்பட்டிருக்காங்க, சரி பெரிய லிஸ்ட்டு எடுத்து போடுவாங்க. அப்போ அங்கே இன உணர்வு தூண்டப்படும், வந்து இயல்பாகவே அது வந்து நடக்கும். இதை யாரும் இன்னொருத்தர் தூண்ட வேண்டிய அவசியமே இல்லை. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இது தமிழ்நாட்டோட பதவி அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா தார வார்த்துட்டாங்க, ஸோ விற்றுட்டாங்களா ஒரு வேலை இந்த பதவியெல்லாம் அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த தாவேக அரசு சுதாரிச்சுக்கிட்டு இனிமேல் வந்து வழங்கக்கூடிய இந்த வாரிய தலைவர் பதவியாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரி அறங்காவல் குழு பதவியாக இருக்கட்டும், அதாவது என்ன நான் சொல்கிறது என்னென்னா, இதுக்கெல்லாம் வந்து இந்த பதவிக்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடையாது, இந்த பதவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் கிடையாது, சம்பளம் கிடையாது, அப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் பதவி இது போன்ற இடத்துல வந்துன்னா ஒரு அதிகாரத்துள்ள பதவி தானே. ஸோ அதிகாரத்தை வந்து இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்டில் சார்ந்தவங்களுக்கு எப்படி நீ தார வைக்கிறது சரியாக இருக்கும்? அது சரியாக இருக்காது இல்லை. ஸோ அதில் பெனிஃபிட் இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பதவி ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அது முழுக்க நம்ம ஸ்டேட்டை சார்ந்தவங்க இருந்தால் தானே அது வந்து சரியாக இருக்கும். அல்லது வந்து அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றதை வந்து பார்த்தா கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போட வேண்டியதாக இருக்கும். இப்போ அர்ச்சனா கல்பாத்தி வந்து எப்படி செயல்படுறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு கௌரவ பதவியாக கொடுத்தாலும் இவங்க இந்த பதவிக்கெல்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைஞ்சபட்ச மீட்டிங்காவது அட்டன் பண்ணுவாங்களா இவங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. சும்மா வந்து ஒரு அலங்கார பதவி மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிறது கிடையாது, ஆக்கப்பூர்வமாக செயல்படணும்ல. அதில் 7 பேரில் வந்து பார்த்திங்கன்னா சில ரிட்டையர்டு ஐஏஎஸ் இருக்கிறாங்க, ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, ரைட். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இவங்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நபராக இருப்பாங்களா முதல்ல? அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலனா கூட பார்த்தீங்கன்னா அந்த 7 பேரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது உருப்படியாக வந்து அந்த யாரெல்லாம் அந்த கூட்டத்தை வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து அதான் செயல்படக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்க, அவங்கள போடலாம். இவங்கெல்லாம் வந்து இந்த குழுவில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவத்துக்கு அந்த பதவி வாங்கிட்டு அந்த அந்த ஒரு செயல்பாட்டுக்காக இவங்க வரவே இல்லைன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தில் கலந்துக்கல அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடவடிக்கையிலும் இவங்க கலந்துக்கலன்னா அப்போ அந்த பதவி வேஸ்ட் தானே. அந்த நேரத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போர்ட் மீட்டிங் போனோம், அந்த மீட்டிங் போனோம், இந்த மீட்டிங் போனோம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து இவங்களுக்காக அந்த கூட்டத்தை தள்ளி வைப்பாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடு என்பது முடங்கிடும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இது மாதிரி வந்து பிரபலங்களை போடும்போது இப்போது வேறு ஒரு கோயிலில் வந்து அறங்காவலர் உறுப்பினராக ஒருத்தரை நியமனம் பண்ணால் அரங்காவல் தலைவராக ஒருத்தரை போடுறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஏற்கனவே 7 பேரில் இருக்கிற உறுப்பினர் கூட இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பார்த்து இவங்களுக்கு வந்து பார்த்தா இவங்க தான் அங்கே தலைவர் மாதிரி இருப்பாங்க. அங்கே தலைவர் இருந்தால் கூட சரி, அந்த அறங்காவல் குழு அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிட்டி அந்த குழுவுக்கு வந்து தலைவர் மற்ற நிர்வாகிகள் இருந்தால் கூட 7 பேர் இருந்தால் கூட இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா இவர் வந்து தலைவரை வச்சே படம் எடுத்தவங்க, தயாரித்தவங்க, தலைவருக்கே சம்பளம் கொடுத்தவங்க, யார் முதலமைச்சருக்கே சம்பளம் கொடுத்தவங்க. அது இல்லாமல் வந்து இப்போ பரவலாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு தகவலும் இருக்குது, இவங்க த்ரீஷாவுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நட்பு. அப்போ என்ன தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடர்பு இல்லைன்னாலும் கூட இவங்க மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பேசும் பொருளாகுது இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, போட் பட தயாரிப்பாளர்ன்றதை தாண்டி த்ரீஷாவுக்கு ஃப்ரெண்டு, த்ரீஷாவுக்கு வேண்டியவங்க, அப்போ இவங்களை நியமனம் பண்ணதுலேயே த்ரீஷாவோட தலையீடு எதனா இருக்குமா, அப்படியெல்லாம் வந்து தேவையற்ற யூகங்கள் பேசப்படுது. இதை அவாய்ட் பண்ணணும்ல. நான் சரியாக பேசுகிறேன். இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு முதலமைச்சரும் அவாய்ட் பண்ணணும். இப்படி ஒரு பேச்சு சர்ச்சை வருதுன்னா, இப்போது அர்ச்சனா கல்பாத்தி இந்த பதவியில் வந்து நியமனம் பண்ணும்போது தான் அது தேவையில்லாமல் சர்ச்சையாகுது. அது திருமணம் வரைக்கும் பேசப்படுது. அவங்க திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா போனாங்களே, இவங்க அந்த நட்பு இருக்குது, த்ரீஷாவுக்கு நட்பு இருக்குது, அது இருக்குது, தேவையெல்லாம் பேச்சு வருது. கூடுமான வரைக்கும் அந்த அரசு வந்து இது போன்ற சர்ச்சைகள் ஒரு பிரச்சனைகள் உருவாகிறத தடுக்காமல் பண்ணணும். பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அதை சமாளிக்கிறது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வேறு. ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனை வராத போது வந்து வராமல் பார்த்துக்கணும். எதுக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி இந்த ஒரு பதவியில் போடணும், அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு 6-7 வீடியோ பார்த்துட்டேன்.
அதாவது சும்மா இருக்கிற வாய்க்கெல்லாம் அவள் கொட்டின மாதிரி ஆயிடுது. இது ஒரு பதவி, இந்த பதவிக்கு எதுக்கு கொண்டு வந்து அவங்கள போடணும். இது வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் கொடுக்குற முட்டையும் பார்த்தோம். அது முட்டு தான் அவர் கொடுக்குறது. ஏன்னா அவங்க வந்து இத்தனை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புனரமைப்பு பணிலாம் செஞ்சுருக்கிறாங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கோயில்களுக்கு சொந்த பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ செஞ்சிட்ருக்கிறாங்க. சொத்துக்களை தானமாக எழுதி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க கோயில்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா நீங்கள்? இது ஒரு சொத்தையான காரணம். என்னென்னு கேட்டால் அவங்க இத்தனை கோயில் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, எத்தனை கோயில் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் 10 கோயில்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இன்னொரு இடத்துல 20 கோயில் சொன்ன மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்கி அப்புறம் அந்த சர்ச்சையிலேருந்து பார்த்திங்கன்னா மீள்றதுக்கு, அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோலுக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணையத்தை பயன்படுத்துறது, இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. உள்ளபடியே இது வந்து ஏற்புடையது கிடையாது. இது போன்ற அரசு துறை பதவிகளில், கௌரவ பதவிகளில் சினிமாக்காரர்கள் தாராளமாக போடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சினிமாக்காரர்கள் வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சினிமாக்காரர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா? தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு? எத்தனை வருஷமாக இந்த வந்து கல்பாத்தி ரமேஷுக்கு ஒன்றா புதுசாக தெரியலாம், அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒன்றா கல்பாத்திருந்தேன். 54 வயசாகுது. இந்த சினிமாவை எவ்வளோ காலம் கூர்ந்து கவனிக்கிறேன். என்றைக்கு வந்தவங்க சினிமா தயாரிக்கிறதுக்கு? இவங்க எங்கே என்றைக்கு வந்தவங்க இவங்க? அதுக்கு ஒரு முட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 20 கோயில்கள் மேலே வந்து ஒரு புனரமைப்பு பணிலாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து கொண்டு வந்து சேர்த்தோம். இதெல்லாம் வந்து ஏற்புடையது கிடையாது. இதனால் என்ன ஆகுன்னு கேட்டால் ஃப்யூச்சர்னு கூட இருக்குது. நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை போய் மக்கள்கிட்ட சந்திக்கும் போது இது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஒட்டுமொத்த பதவிகளும் இவங்க வந்து அண்டை மாநிலத்துக்கு தாரை வைத்தாங்கன்னு சொல்லுவீங்க. அப்போது நீங்கள் சொல்ல முடியாது இந்த காரணத்தெல்லாம். அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அன்றைக்கி நீங்கள் இந்த காரணம்லாம் சொல்ல முடியாது. இவங்க வந்து கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க. அங்கே ஒரே கேள்வி தான் வைக்கப்படும். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சாரார்கள், தமிழ்நாட்டில் உள்ள பல பதவிகள் தாரை வார்க்கப்பட்டதுன்னு பேசுவாங்க. அன்றைக்கி தான் தெரியும் இதோடைய வழி என்னன்றது உங்களுக்கு. அதனால் இது போன்ற வந்து ஒரு அரசு பதவியை வந்து வழங்கும் போது கவனமாக இருக்கணும்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.